ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் டெத் கண்டிஷனை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நாளாக டெத் கண்டிஷன் இருக்குன்னா இன்றைக்கு அதில் புதிய ஜீவன் உண்டாக போது, அந்த மரணம் மாற்றி அமைக்கப்பட போகுது. எதுக்கு நீ பயப்படணும்? வியாதிக்கு பயப்பட போறியா? மரணத்துக்கு பயப்பட போறியா? தரித்திரத்துக்கு பயப்பட போறியா? எப்ப அப்படி பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி ஒன்றை இல்லை. அப்பான்னு சொன்னாலே மரணமும் உங்க வீட்டில இருந்து போகும். அப்பான்னு சொன்னாலே மரணத்தின் விளைவா வருகிற தரித்திரம் உங்க வீட்டு போகும். அப்பான்னு சொன்னா மரணத்தின் விளைவாய் வருகிற வியாதி உங்களை விட்டு போகும். ஸோ கவலையை தூக்கி எறிவதை குறித்ததானே பேசிக் அடிப்படை, அதை குறித்து நம்ம புதன்கிழமை பார்த்தோம். அநேகர் அந்த வார்த்தைகள் போய் தொற்றுக்குது. யூடியூப்லேயும் சரி, கூகுள் மீட்டிங் வந்தவங்களும் சரி. மீன் எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது? ஹல்லேலூயா. சிம்பிள் பாருங்க, தேவன் இப்படி தான் வைத்திருக்கிறார். ரொம்ப அடிப்படையான காரியங்களை திரும்ப ரீசெக் பண்ணிட்டாலே போதும் பாருங்க. கச்சமுச்சன்னு சத்தம் கேட்குறதுன்னா கொஞ்சம் ஆயில் விட்டால் போதும் இல்லையா? ரொம்ப பேசிக், ரொம்ப பேசிக். கச்சமுச்சன்னு சத்தம் கேட்டதுன்னா என்ன பண்ணலாம்? லைட்டாக ஆயில் விட்டாலே போதும், அந்த சவுண்டு சரியாயிரும் பாருங்க. அந்த மாதிரி தான் எப்போவுமே அந்த ஆரம்ப நிலையை திரும்ப வந்து பார்க்குறது ரொம்ப நல்லது. பேசிக்கில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கிராட்டிடியூட் ஹார்ட் பாருங்கள். நன்றி சொல்கிறது. இது வரைக்கும் நடந்தவைகளுக்கு நன்றி சொன்னால் அதுவே என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் விசுவாசமாக இருக்கிறது. ஏன் நன்றி சொல்கிற? ஏன்னா அடுத்தும் அவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அடுத்த டோருக்கான கீ நேற்று ஓப்பனான கீக்காக, நேற்று ஓப்பனான அந்த டோருக்காக நன்றி சொல்லும் பொழுது அந்த நன்றிங்கிற வார்த்தை புதிய டோருக்கான கீயா இருக்கு. ஏமே ஹல்லேலூயா. புரியுதா? நன்றிங்கிற வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி ஓப்பனான டோருக்காக நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த நன்றிங்கிற வார்த்தை அது விசுவாசமாக இருக்குது. அது புதிய டோருக்கான சாவியாக இருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை நான் முதலே சொல்லிடுறேன். இன்றைக்கி செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அநேக புது சாவிகள் உங்கள் கையில் வரப்போகுது. ஏமே அது என்னென்ன சாவின்னு நீங்கள் முடிவெடுத்துக்குவாங்க. உங்களுக்கு புது வீட்டு சாவி வேணுமா? புது வாகனத்தின் சாவி வேணுமா? அதுபோக ஸ்பிரிச்சுவலாக நிறையா கீஸ் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். உலகத்துக்கு தேவையான சில கீஸும் உங்களை நோக்கி இந்த வாரத்தில் வரப்போகுது. ஏமே ஹல்லேலூயா. பேசிக் ஒரு நாட்டுடைய வறுமை கோடு இதெல்லாம் எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க? உயர்வு நிலையில் இருக்குது, தாழ்வு நிலையில் இருக்குது. அடித்தட்டு மக்கள், வறுமையின் விளிம்பில் இருக்கிற மக்கள், இதெல்லாம் எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க? பேசிக்கை அடிப்படையை வச்சு தான் சொல்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு இருப்பிடம், சாப்பாடு, உடுத்துறதுக்கு துணி, இதுதான் என்னவா பேசிக்காக பாருங்க. இதுதான் பேசிக். வீடு வாசல்கள் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் பேசிக். தேவன் அதற்கென்று உன்னதமான வாக்கையே தந்திருக்கிறார். நீங்கள் சொந்த வீடுகளில் குடியிருப்பீர்கள் அப்படின்னே சொல்லியிருக்கிறார். நீங்கள் நல்ல வீடுகளை கட்டி குடியிருப்பீர்கள், நீங்கள் பண்ணை வீட்டில் குடியிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? உன் பேசிக்கே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். ஏமே உன்னுடைய அடிப்படை உரிமை இருக்குது பார்த்தியா? உன்னுடைய அடிப்படை உரிமையில் வீடு இருக்குது, அந்த வீடும் பங்களாவாக இருக்குதுன்னு ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். நான் இப்போ என்ன ஆட்டிடியூடில் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது நீ சமாதானத்தை பேசு. அந்த வீட்டில் உள்ளவங்க அந்த சமாதானத்துக்கு பாத்திரவானா இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு சொந்தம். ஒருவேளை அவங்க ஏற்றுக்கிடலைன்னா ஒன்றும் வருத்தப்படாத, அந்த சமாதானம் ஒன்றை ரிட்டர்ன் ஆகும் அப்படின்ட்டு இருக்கிறார். இப்போ அதன் அடிப்படையில் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அடிப்படை பரலோகம் உங்களுக்கு தருகிற மிக மிக அடிப்படையான ஒரு விஷயத்தில் வீடு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் நல்ல வீடுகளை கட்டி குடியிருப்பீர்கள் என்பது அடிப்படையான ஒரு வாக்காக இருக்கிறது. தேவன் எனக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தின காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அநேக சாவிகளை இன்றைக்கு தேவன் உங்கள் கரங்களிலே கொடுக்க விரும்புகிறார். விருப்பமானால் நீங்கள் வாங்கிக்கிடலாம், விரும்பலன்னா விட்டுருங்க. அதை அப்படியே நான் எடுத்துக்கிடுறேன் இயேசுவின் நாமத்தினால.
சிலர்லாம் இதை கேட்கும் பொழுது சிலருக்கு ரொம்ப நக்கலாக இருக்குது. நம்ம செழிப்பை பற்றிலாம் பேசும் பொழுது கமெண்ட்ஸ்லாம் கீழே போடுறாங்க பாருங்கள், தம்பிட்ட எவ்வளோ கோடி இருக்குது அப்படின்னு. வேத அறிவும் இல்லை, தேவனை குறித்த அறிவும் இல்லைன்னு அர்த்தம். தீர்க்க தரிசனங்கள் எப்போ வருது அப்படிங்கிறதே தெரியல பாருங்களேன். தீர்க்க தரிசனம் எப்போ வருது? அந்த தீர்க்க தரிசனம் வருகிற எந்த சூழலும் இல்லாத நேரத்தில் தான் அந்த தீர்க்க தரிசனமே வருது. தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய சூழலும் இல்லை, அதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லாத நேரத்தில் தான் தீர்க்க தரிசனங்கள் வருது. ஈவன் கர்த்தருடைய வார்த்தை எங்கெல்லாம் எப்படி வருதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சாத்தியமே இல்லாத இடத்துல தான் கர்த்தருடைய வார்த்தையே வருது. ஒன்று. ரெண்டாவது, முதல்ல நிறைவேறுவதற்கு முன்பதா அதை வாயினால் சொல்ல வேண்டும், சொன்னாதான் நிறைவேறும். இது ஒரு பேசிக். இந்த பேசிக் அறிவு கூட இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் தம்பி கோடியை வச்சுட்டு தான் பேசுகிறாரு அப்படிம்பாங்க. கோடி என்கிட்ட இருக்குது, உண்மைக்குமே இருக்குது. ஆமாம், எங்கே இருக்குதுன்னா உள்ளே இருக்குது, உள்ளே இருக்குது. சீக்கிரம் அது வெளியில் வரும். இன்றைக்கி லட்சங்கள் இருக்குது, வெளியிலையும் இருக்குது உள்ளேயும் இருக்குது. உள்ள கோடி இருக்குது, வெளியில் போகக்கூடிய வார்த்தை இருக்குது. அது என்ன பண்ணுது, கோடியை கையோடு கொண்டு வருது. நீங்கள் பாருங்களேன், சொன்னவன் கடைசி வரைக்கும் சொன்ன இடத்துல நிற்பான், விமர்சிக்கிறவன் சொன்ன இடத்துல நிற்பான். ஆனால் இதை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்த ஜனம் இருக்குது பார்த்தீங்களா, அது சுதந்திரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அது சுதந்திரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் சுதந்திரிக்கும்படியாய் பிறந்தவர்கள், விமர்சிக்கும்படியாய் வேடிக்கை பார்க்கும்படியாய் பிறந்தவர்கள் அல்ல. ஏமேன். இது எல்லாவற்றுக்கும் தேவன் என்ன பண்ணுறாரு, சில பேசிக்கான ஒரு காரியத்தை தான் சொல்லி தந்துருக்கிறோம். அதை தான் நம்ம டீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். புதன்கிழமை என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கவலையை தூக்கி எறிகிறத பற்றி பார்த்தோம். ஏன்னா ஜெபம் விசுவாசம், பரலோகம் விசுவாசம், தேவனுடைய கிருபை விசுவாசம், இதுதான் கனெக்டாக இருக்க தவிர இது வேறு எதோடையும் கனெக்ட் ஆகவே இல்லை. சரியா? ஹெவனாக இருக்கட்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், ஆண்டவர் செய்யும் காரியங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் விசுவாசத்தோடு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த விசுவாசத்திற்கு அகைன்ஸ்டாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த கவலை, இந்த பயம், இந்த சந்தேகம், இதெல்லாம் என்ன பண்ணுது, விசுவாசத்தை குலைச்சி போடுறதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்குது பாருங்கள். அப்போது என்ன செய்ய வேண்டியிருக்குது, அதை நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்குது. ஆண்டவர் இதை டீல் பண்ணுறதுக்காக புதுசாக ஏதோ ஒன்றெல்லாம் கொண்டு வந்து செய்கிறது இல்லை பாருங்கள். புதுசாக ஏதோ ஒரு இது வரைக்கும் கேட்டிராத ஒரு வெளிச்சம் நல்லது, கேட்டிராத ரெவலேஷனை கேட்கறது நல்லது. அது நிமித்தமாய் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம், நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம், உங்களுக்கென்று தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். தப்பே கிடையாது. ஆனால் எல்லா ரீதியிலையும் அப்படியே ஒரு புதிய வெளிச்சம் தான் வேணும், புதிய வெளிச்சம் தான் வேணும்னு சொல்லி போகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை பாருங்கள். சாதாரண பேசிக் ஸ்ட்ரக்சரை வச்சு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற தவறான காரியங்களை சரி பண்ண முடியும். சாதாரண பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு தாறுமாறாக ஓடிட்டு இருக்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும், சீரமைக்க முடியும். இன்றைக்கு அந்த வேலையில் தான் இருந்துட்டு இருக்கோம் பாருங்கள். பெரிய பெரிய சூப்பர் நேச்சுரல்லாம் சாதாரணமாக நடக்க போகுது. ஹல்லேலூயா, ஆமென். எப்பொழுதுமே தேவன் சொல்லி கொடுக்குற விதங்களாக இருக்கட்டும், தேவன் நம்மளுக்கு செய்ய சொல்கிற காரியமாக இருக்கட்டும், ரொம்ப சப்ப மேட்டராக இருக்கும் பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மலையை பார்த்து பேசுங்கிறார். ஆனால் மோசேக்கு அது முடியாத ஒரு காரியமாக இருக்குது. டென்ஷனில் அடிக்கிறான். முதல் தடவை என்ன சொன்னார், அடி அப்படின்னார். ரெண்டாவது தடவை என்ன சொல்கிறாரு, மலையை பார்த்து பேசு அப்படிங்கிறார். அவனுக்கு கேட்கவே முடியல பாருங்க. அது எப்படி, அன்னைக்கு அடிக்கத்தானே செஞ்சோம், இன்னைக்கும் அடிப்போம். ஆண்டவர் ஒரு அடையாளத்தை பதிவு பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கிறார். என்ன, கண்மலை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்குது. இயேசு ஒரு தடவை சிலுவையில் அறையப்பட்டாலே போதும், ஒட்டுமொத்த மனு வர்க்கத்திற்கும் ஜீவ நதி அதிலிருந்து வெளியில் வந்துடுது. மனுஷனுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய நதி அவராக இருக்கிறார். அவர் ஒரு முறை அடிக்கப்பட்டாலே போதும். இதை தான் சொல்லி கூட்டு வராரு, அடையாளப்படுத்தி கூட்டு வந்துட்டு இருக்கிறார். இவன் அடையாளத்தை, ஆண்டவர் வைத்திருக்கிற அடையாளத்தையே பிரேக் பண்ணுறான். போட்டு அடித்தானா ஏதாவது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. எஃபோர்ட்டை போட்டால் தான் ஏதாவது நடக்கும். ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா நீ பேசு, நீ சொன்னாலே போதும் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவனுக்கு கேட்க மனதில்லை. கடினமாக ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறான்.
நாகமானது தான் சொல்கிறான். கடினமாக ஏதாவது எனக்கு ஒரு எக்ஸசைஸை கொடுப்பா, பண்ணுப்பா, ஏதாவது உருண்டு பரண்டு நான் செய்வேன். இல்லைப்பா, பொறுமையாரு. ஆண்டவர் சொல்கிறார், பொறுமையாரு, நீடிய சாந்தமுள்ளவனாரு, அமைதியுள்ளவனாரு, லபோதிபோன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காத, கூலார் பார்த்து சொல்லுங்க, கூலார். இதை தாவீது நல்லா கடைப்பிடிக்கிறான். என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய்? ஆத்மாவையும் போட்டு அவன் குத்தலை, சரியா? ஏன் 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 அப்படின்ட்டுலாம் கேட்டுக்கிட்டு இல்லை, ஆத்மாவை பார்த்து கூலாக பேசுகிறான். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், உனக்கு என்ன பிரச்சனை இப்போ இப்படின்னா ஆத்மா கூட மென்மையாக டீல் பண்ணுறான். ஒரு செகண்ட், அப்படியே ஒரு 30 செகண்ட் உங்கள் ஆத்மாவை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ஏன் இப்படி இருக்கிற, கூலாரு, ஒன்றும் கெட்டு போயிடாது. ஏமே உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்கள், ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு சமாதானம் இறங்கும். ஏமே என் ஆத்மாவை ஏன் கலங்குகிற, ஏன் தேங்குகிற, ஏன் இப்படியே நீ கடின முகத்தோடே இருக்கிற, ஏன் லபோதிபோன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிற, ஒன்றும் கெட்டு போயிடாது. எல்லாரும் சொல்லுங்கள், ஒன்றும் கெட்டு போயிடாது, ஒன்றுமே கெட்டு போயிடாது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம். இன்றைக்கு பயத்தை டீல் பண்ண போகிறோம். ஏமே கவலையை பற்றி தானே மெசேஜ் நீங்கள் கேட்கலன்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் ஆகிருந்த கவலையை தூக்கி எறிவது எப்படி அப்படிங்கிறதான செய்தியை நீங்கள் கேட்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கவலையை டீல் பண்ணிவிட்டு பயத்தை டீல் பண்ணுங்கள். இல்லை எனக்கு முதல்ல பயத்தை டீல் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் கவலையை பார்த்துக்கிடுவோம் அப்படின்னீங்கன்னா அது உங்கள் இஷ்டம். பட் எப்படியோ டீல் பண்ணிடுங்க, சரியா? பயம், கவலை, சந்தேகம், இது எல்லாவற்றையும் நம்ம டீல் பண்ண போகிறோம். ஏமே 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும், எல்லாரும் சொல்லுங்கள், அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, என்ன சொல்லுங்க, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும், சொல்லுங்க, அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும். ஒரு மரத்தினுடைய வளர்ச்சி, அதோடைய வீழ்ச்சி அல்லது தளர்ச்சி, அதோடைய விழுகை, இது எல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா வேற பேஸ் பண்ணி இருக்குது. சொல்லுங்க, வேற பேஸ் பண்ணி இருக்குது. அதனால தான் வேதம் போதிக்குது, அவரிலே வேர் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வேர் வீக் ஆகிட்டு அப்படின்னா மரம் வீக் ஆயிரும். வேர் தளர்ந்து போச்சுன்னா மரம் தளர்ந்து போயிடும். வேர் உறுதிப்பட்டா மரம் உறுதிப்படும். ஏமே வேர் ஸ்ட்ராங்காக இருந்தால் மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். வேரில் மரணம் இருந்ததுன்னா மரத்தில் மரணம் இருக்கும். வேரில் ஜீவன் இருந்ததுன்னா மரத்தில் ஜீவன் இருக்கும். அதனால தான் எங்கே வேறுபடணும், எங்கே வேர் விடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி கொலாசியரில் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி வைத்திருக்கிறாரு. நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்தது மட்டும் ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஒன்று தெளிவாக சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய வேர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. உங்கள் வேர் ஜீவனுக்குள் இருக்கிறது. உங்கள் வேர் மரணத்துக்கு உட்படவில்லை. உங்கள் வேர் வெளிச்சத்திற்குள் உட்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? உங்களுக்கு புரியலைனாலும் பரவாயில்ல, ஒரு தடவை இதை நீங்கள் சொல்லுங்கள். என் வேறு ஜீவனில் நாட்டப்பட்டிருக்கிறது. ஏமே, ஹல்லேலூயா. என் வேர்கள் ஜீவனில் நாட்டப்பட்டிருக்கிறது. வேர் ஜீவனில் நாட்டப்பட்டா வெளியில் ஜீவன் மட்டும்தான் வரும். வெளியில் மரணம் வராது, வெளியில் தளர்ச்சி வராது, வெளியில் அழிவு வராது, வெளியில் நாசமோசம் வராது, வெளியில் துன்பம் வராது, வெளியில் சந்தேகம் வராது, வெளியில் பிரச்சனை வராது, வெளியில் ஜீவன் வரும். ஏமே, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இன்றைக்கு 2 காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லிகிட்டே இருக்கிறார். ஒன்று, கொத்தான சாவிகள் உங்கள் கையில் வந்து கிடைக்க போகுது. 2,
ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் டெத் கண்டிஷனை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நாளாக டெத் கண்டிஷன் இருக்குன்னா இன்றைக்கு அதில் புதிய ஜீவன் உண்டாக போகுது. அந்த மரணம் மாற்றி அமைக்கப்பட போகுது. ஹல்லேலூயா. ஜஸ்ட் ரிசீவ் இட். பாருங்க, ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெளிச்சத்தோடு வேறு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்களே வெளிச்சமாக இருக்கிறீங்க. நீங்கள் போகிற இடத்துலலாம் வெளிச்சம் உண்டாகும். நீங்கள் போகிற இடத்துலலாம் இருளின் மீது ஒரு பெரிய ஆளுமை உண்டாகும். நீங்கள் போகிற இடத்துலலாம் இருள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்படும். நீங்கள் இருளை போகட்டும், இருளை போகட்டும், இருள் போகட்டும், இருள் போகட்டும் வேண்டுதல் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. நீங்கள் போய் நின்னாலே, லைட்டை போட்டாலே இருள் போயிடும், சுவிட்சை ஆன் பண்ணாலே இருள் போயிடும். தேவன் என்ன சொல்றாரு? நீங்களே வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்களே ஒளியாக இருக்கிறீர்கள். நீங்கள் நடந்து போகும்போதே இருள் விலகி போகும், உங்களிலே இருள் காணப்படாது. ஹல்லேலூயா. வெளிச்சம் ஜீவனிலிருந்து வருவது, மரணத்திலிருந்து வருகிறது தான் இருள். பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனிலிருந்து வெளிச்சம் வருது, மரணத்திலிருந்து இருள் வருகிறது. வேதம் சொல்லுது நீ ஒளியா இருக்கிற அப்படின்னு. உனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குது. பாருங்க, பயத்தை டீல் பண்ணிட்டுறதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், சரியா? பயத்தை வேரோட பட்டு போகும்படி பயம் இல்லாமல் இருக்கிறத குறித்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதுக்கும் இதுக்கும் என்ன பிரதர் சம்மந்தம்னா நீங்கள் கேட்டுக்கிட்டே வாங்க, ஃபைனலாக புரியும், சரியா? கேட்டுக்கிட்டே வாங்க. வேதத்தில் 365 தடவை ஃபியர் நாட், டோன்ட் பி அஃப்ரைட், அதாவது பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை 365 தடவை பதிவு பெற்றிருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது? வருஷத்தில் 365 நாள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத, பயப்படாத. ஒவ்வொரு நாளும் சொல்றாரு பயப்படாத, பயப்படாதன்னு ஒவ்வொரு நாளும் சொல்றாரு. 365 தடவை பதிவு பண்ணப்பட்டிருக்குதுன்னா நல்லா விளங்கிடுது பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத. ஏன்னா அதை டீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது எப்படி கவலை நம்முடைய ப்ராடக்ட் இல்லையோ, அதே மாதிரி பயமும் நம்முடைய ப்ராடக்ட் இல்லை. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக அப்படிங்கிறதே இயேசு கிறிஸ்து சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாரு. எப்போ அது பயம் கிடையாதுப்பா, அது ரெவரன்ஸ் அப்படிங்கிறார், அது ரெவரன்ஷியல் அப்படிங்கிறார், அது மரியாதை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க, கர்த்தருக்கே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு நீ மரியாதை செய்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குது வேதம். அப்புறம் எதுக்காக பயப்படணும்? பயத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பயத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. உன் வேர் ஒரு இடத்துல நாட்டப்பட்டிருக்குது. அந்த வேர் ஜீவனின் வேறா இருக்குது, அந்த வேர் ஒளியின் வேறா இருக்குது, அந்த வேர் வெளிச்சத்தின் வேறா இருக்குது. பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் பாருங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. என்ன சொல்றாரு புரியுதா உங்களுக்கு? ஜீவன் இருக்குதா, அந்த ஜீவனுக்கு அவர் ஒரு பேர் கொடுக்குறாரு, அதுதான் ஒளி அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னு சொன்னால் இந்த ஒளிக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு, அது ஜீவன் கொடுக்குறாரு. இந்த ஒளி வரும் பொழுது இது இருள் என்ன பண்ணலையா, இதை பற்றலையா, இருள் இதை அமைக்கி போடலையா, இருள் என்ன இதை டீல் பண்ணலையா. அதுக்கு மாறாக ஒன்று நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குது? இந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஏமேன். நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்த ஃபீல்டை எவனாமோ எடுத்துருக்கலாம், அவ்வளோ பேருக்கும் டார்க்னஸ் வந்திருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஜீவனிலே வேறு கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்க. இந்த இருட்டுக்கு மத்தியில் நீங்கள் ஒளிருவீர்கள். ஏமேன். ஏசாயா தீர்க்கதரிசனம் அப்படியே சொல்லுது இல்லையா? பூமியை காரர்கள் மூடும், ஆனால் ஒளிக்கிற ஒன் ஒளியின் இடத்திற்கு பிரபுக்களும் ராஜாக்களும் வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எடுத்த ஃபீல்டை எல்லாம் இருளில் இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன், நீ மட்டும் ஒளிருவ, நீ மட்டும் பிரகாசமாக இருப்ப. ஏமே, ஹல்லேலூயா. நீ மட்டும் பிரகாசமாக இருப்ப. ஏன்னு சொன்னால் நீ ஜீவனிலே வேறு கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஜீவனிலே வேறு கொண்டிருக்கிறேன்.
நான் தேவனுடைய வெளிச்சமாக இருக்கிறேன். நான் போகிற இடத்துலலாம் ஒளி உண்டாகிறது, நான் போகிற இடத்துலலாம் இருள் நீக்கப்படுகிறது. பாருங்கள், ரோமர் 5:17 இப்படி சொல்லுது இல்லையா? கிறிஸ்து இயேசு ஒருவராலே நீங்கள் என்ன எப்படி இருக்கிறீங்க? ஜீவன் அடைந்து ஆளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும், எல்லாரும் சொல்லுங்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாகவே. ஆல்ரெடி ஒரு மனுஷனுடைய தப்பிதத்தினால வேர் பட்டு போய் வேர் மரணத்தோட ஜாயிண்ட் அடித்ததுனால மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு என்னுடைய வேர் எங்க நாட்டப்பட்டிருக்குது? ஜீவனிலே நாட்டப்பட்டதுனால நான் ஜீவனை அடைந்து ஆளுவது அதிக நிச்சயம் மாமே. ஏன் பிரதர் பயத்தை பற்றி பேசணும்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ எதுக்கு ஜீவன் மரணம்னு எங்கெல்லாமோ சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு எத்தனை பேருக்குள்ள கேள்வி எழும்புனுச்சா? பயத்தை புறம்பே தள்ளுறதை பற்றி தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்படி தானே சொல்லி கூப்பிட்டீங்க, சனிக்கிழமை எல்லோரும் வாங்க பயத்தை டீல் பண்ணுவோம் அப்படின்னு தானே சொல்லி கூப்பிட்டீங்க. ஆனால் ஏன் ஜீவன் மரணம் ஒளி இருள்னு சொல்லி என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்கீங்களா? என்ன விஷயம்? முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் நான் பேசலை அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பயம் அது ஒருவித விளைவு, சரியா? பயங்கிறது ஒருவித விளைவு. எதனுடைய ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால், இந்த பயம் அப்படிங்கிறது எதனுடைய விளைவாக வருது அப்படின்னு சொன்னால், மரணம் என்கிற ஒரு காரியத்தினால் உண்டாகிற விளைவு தான் பயம். எல்லா விதமான பயமும் எங்கே நோக்கி ட்ராவல் ஆகி கொண்டு போகுதுன்னா இந்த மரணத்தை நோக்கி தான் ட்ராவல் பண்ணி கொண்டு போயிட்டு. இல்லைன்னு சொன்னால் எல்லாவித பயத்திற்கும் அச்சாரமாக இருக்கிறது இந்த மரணம். ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டால், இப்படியே இருந்து செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். இப்படியே இது மாறாமல் இருந்து செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். பாருங்கள், எல்லாவற்றுக்கும் லீடு எங்கே இருக்குன்னு பார்த்தா இந்த வேறு மரணத்தோடு ஜாயின் பண்ணி இருக்கிறதுனால இது வெளியில் கொப்பளிக்கிறது. பயம் என்னத்தை கொப்பளிக்குது? மரணத்தை கொப்பளிக்குது அல்லது மரணத்தை வெல்கம் பண்ணுது. மரணத்தை கொப்பளிக்குது அல்லது மரணத்தை வெல்கம் பண்ணுது. அதனால தான் உங்களுடைய வேறு எங்கே நாட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிய வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்கள், பயத்திற்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது வேற ட்ராக்கு, இது வேற ட்ராக்கு. நீங்களும் நானும் இருக்கிறது வேற ட்ராக்கு, பயம் மரணம் இருக்கிறது வேற ட்ராக்கு. இதை புரிஞ்சுக்கிடணும். பாருங்க, நான் எங்கே நாட்டப்பட்டிருக்கேன்னு புரிஞ்சுதுன்னா இதை பற்றி நான் பயப்படவே மாட்டேன். நான் ஜீவனிலே நாட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் மரணத்தை பற்றி தானே ஒரு பயமும் எனக்கு வேண்டியது இல்லை. ஏன் காய்ச்சல் 5 நாள் வந்ததுக்கு உடனே அப்படியே ஒரு மாதிரி நடுங்குது? இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்பொழுது ஏன் ஒரு மாதிரி நடுங்குது? இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ணாத ஒரு காரியத்தை நீங்கள் தொடும் பொழுது ஏன் ஒரு மாதிரி நடுக்கம் வருது அப்படின்னு சொன்னால், இந்த காரியம் என்னை மரணத்துக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறத இந்த மரணம் என்ன பண்ணுது? நம்மளை பயமுறுத்தி வைக்குது. சரியா? இந்த காரியம் என்ன ஏன் என் பிள்ளைகளுடைய லைஃப்பை பார்க்கும்போது கோவம் வருது, டென்ஷன் வருது, ஐயோ இப்படி ஆயிருமோன்னு ஒரு பயப்படுறோம் பிரதர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன் அந்த பயப்படுறோம் பிரதர் அப்படிங்கிறது வருதுன்னா, இப்படியே நடந்து இது ஒரு மரணத்துக்கு நேராக கொண்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். மரணம் நான் சொல்லும் பொழுது ஃபிசிக்கலி டெத்து, அதுவும் மரணம் தான். ஆனால் அதெல்லாம் கடைசி. சரியா? ஃபிசிக்கலி டெத் ஆகிறது, மூச்சு நின்று போகிறது, அது கடைசி.
அதற்கு முன்பதாக சில சாவு நடக்கும் பாருங்கள். சாவினுடைய நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அதில் முக்கியமான ப்ராடக்ட்டு இந்த பயம், தரித்திரம், அடுத்து நோய். சரியா? இது எல்லாம் இந்த மரணத்தினுடைய ப்ராடக்ட் பாருங்கள். ஏன் எப்படி பிரதர் சொல்கிறீங்க? ஏன்னா மரணத்துக்கு ஒரு அதிபதி ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் பிசாசானவன். சரியா? அவனுடைய ஆயுதம் என்ன? இந்த மரணம் பாருங்கள். அதனுடைய விளைச்சல்கள் என்ன, அதனுடைய கிளைகள் என்ன, அதனுடைய பை ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பயம், இந்த தரித்திரம், இந்த காரியங்களெல்லாம் என்ன, எதிலிருந்து வருது? மரணத்திலிருந்து வருது பாருங்கள். இப்போ தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே இந்த மரணத்தின் மூலமாக ஒரு வேர், அந்த மனுஷனுடைய வேர்கள் இந்த மரணத்தினுடைய கனெக்ட் ஆகப்பட்டதுனால இந்த மரணத்தினுடைய விளைச்சல்கள் மேலே வருது பாருங்க. அதுலேருந்து தான் தரித்திரம் வருது, அதுலேருந்து தான் நோய் வருது, அதுலேருந்து தான் எல்லாமே, எல்லா தீமையான காரியங்களும் இதோட வேர் கொண்டதுனால அப்படியே வெளியில் வருது. ஆனால் இன்னைக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? அதிலிருந்து பிரித்தெடுத்து ஜீவனிலே நம்மளை நட்டு வைத்திருக்கிறாரு. இப்போ ஜீவனில் நட்டு வைத்ததுனால என்கிட்ட வெளியில் வர்றது எல்லாம் பிரைட்டாக வெளியில் வருது, என்கிட்ட வெளியில் வர்றது எல்லாம் ஒளியாய் வெளியில் வருது. ஏமே ஹல்லேலூயா. இருட்டை பார்த்தா ஏன் பயம் வருது? இருட்டுக்குள்ள ஏதோ ஒன்று நிற்கும், அதை என்னை சாகடிச்சிரும் அப்படிங்கிற பயம் இல்லையா? எத்தனை பேர் இருட்டை கிராஸ் பண்ணும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு கிராஸ் பண்ணி போயிருக்கீங்களோ? நீங்கள் எல்லாரும் என்னுடைய ஜாதி. கிச்சனில் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தைரியமாக வந்துடுவாங்க என் மனைவின்னு சொல்கிற ஒரு ஆம்பளை இருந்து தரனா, உங்கள் வீடு பயத்திலிருந்து புறமே தள்ளப்பட்ட வீடு. கிச்சனில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ரூமை தாண்டி, லிவிங் ரூமை தாண்டி பெட்ரூமுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். என்னை விளையாட்டுக்கு சொல்ல ரொம்ப சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? இதெல்லாம் பாருங்கள், பயம். எதனால்? இந்த இருட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அதை என்னை வந்து பிடிச்சி கொன்றும் அப்படிங்கிற பயம். பேய் பயம் இல்லை, பேய் என்னை கொன்றுமோங்கிற பயம். பேய்க்கெலாம் பயம் இல்லை, நாம் பார்க்காத பேயா, பேய்க்கு பயம் இல்லை. பேய் நம்மளை கொன்றுமோ அப்படிங்கிற பயம்தான் பாருங்கள். இப்போ இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? தன்னுடைய மரணத்தினால அந்த மரணத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். ஏமே இன்னைக்கு ஜீவன் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்களேன், ஐசியூவில் ஒருத்தர் இழுத்துட்டு கிடக்கார், ஜீவன் இருக்கா அப்படின்னு டாக்டர் செக் பண்ணுறாரு, ஜீவன் இருக்குது. ஃபுட்பால் கிரவுண்டில் வீரர்கள் விளாடுறாங்க, அங்கே ஜீவன் இருக்கா? அங்கே பரிபூர்ணப்பட்ட ஜீவன் இருக்கு. ஏமே ஐசியூவில் இருக்கிறது ஜீவனா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அதுவும் ஜீவன் தான். ஆனால் இயேசு இந்த மார்க் 10 ஒரு வார்த்தை சொல்கிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்களேன். அது ஐசியூவில் இருக்கிற ஜீவன் கிடையாது, அது ஃபுட்பால் கிரவுண்டில் இருக்கிற மாதிரியான ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா. தட் மீன்ஸ் ஐசியூவில் இருக்கிற ஜீவன் அது என்ன பர்பஸுக்காக கொண்டு வந்ததோ அந்த பர்பஸினுடைய ஜீவன் அல்ல. அந்த மனுஷன் ஐசியூவில் இருக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஆள் கிடையாது இல்லையா? ஆனால் ஜீவன் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஜீவன் இருக்கு. ஆனால் பர்பஸ் என்ன? ஃபுட்பால் கிரவுண்டில் ஒருத்தன் முழு திராணியாக விளாடுறான் பார்த்தீங்களா, அதுதான் பரிபூரண ஜீவன். இயேசு சொல்கிறாரு, இங்கே கிடக்கிறவனை நான் இங்கே கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக தான் வந்தேன். ஏமே ஐசியூவில் இருக்கிறவன் ஃபுட்பால் கிரவுண்டில் நிற்கும்படியா நான் வந்தேன் அப்படிங்கிறார் பாருங்க. ஏமே நான் சொல்கிறேன், உங்கள் டெத் கண்டிஷன் எல்லாம் இந்த நாளில் மாறுது. ஏமே உங்கள் ஃபினான்ஷியல் டெத் கண்டிஷன் மாறுது, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற டெத் கண்டிஷன் மாறுது, உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா டெத் கண்டிஷனும் இன்னைக்கு மாறுது. அது ஐசியூவில் இழுத்துட்டு கிடக்கிற மாதிரி இல்லை. ஏமே அது ஐசியூவில் இருக்கிறதுக்காக அல்ல, இது பரிபூர்ணப்பட்ட ஜீவனுக்குள்ள டிராவல் பண்ணும்படியா வந்திருக்குது. இது ஃபுட்பால் கிரவுண்டில் நின்று ஆடும்படியா வந்திருக்குது. ஃபுல் எனர்ஜியா நின்று ஆடும்படிக்கு இது வந்திருக்குது. இது பிளே பண்ணும்படியா வந்திருக்குது. ஏமேன் இது இழுத்துட்டு கிடக்கும்படியா வரல, இது பிளே பண்ணும்படியா வந்திருக்குது. ஏமேன் எப்படி பிரதர் இவ்வளவு சொல்றீங்க, எப்படி பிரதர் சொல்றீங்க? ஏன்னா இவர் மரணத்தை மரணத்தினால ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏமேன் மரணத்தை மரணத்தினாலே அவர் ஜெயித்திருக்கிறார். மரணத்தினுடைய அதிகாரியான பிசாசை ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கிறார். இப்போ மரணத்துக்குன்னு ஒரு அதிகாரம், அகங்காரம் இருந்திருக்கு. சரியா? இந்த
நான் நினைச்சா எவன்ட்டையும் வந்துருவேன்டா அப்படின்ற ஒரு அகங்காரத்துல இந்த மரணம் சுத்திக்கிட்டே இருந்தது பாருங்க. இயேசு வரும் வரைக்கும், இயேசு வரும் வரைக்கும் தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஆட்கள், தேவனை விட்டு தூரமா இருக்கிற ஆட்கள் எல்லாம் இந்த மரணம் இஷ்டத்துக்கு ஆட்டி படுத்துருக்கு. இஷ்டத்துக்கு உள்ள போய் என்ன பண்ணுது, விளாடுது, புகுந்து அடிக்குது. ஆனால் இயேசு என்னைக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரோ அவர்கிட்ட இது வேலை காட்ட மாட்டேன்ருச்சு பாருங்க. அவர்கிட்ட இது வேலை, இந்த பாட்சா பழிக்காம போயிருச்சு பாருங்க. இவர் என்ன பண்றாரு, மரணத்தை தம்முடைய மரணத்தினால அவர் ஜெயித்து அவர் எழுந்தார் அப்படின்னு வேதம் நம்மளுக்கு சொல்லுது பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, மரணத்தை ஜெயித்தவர் என் தகப்பனா இருக்கிறார். பிரதர் மேல இருக்கிற ஒவ்வொரு கிளையா வெட்டி வேஸ்ட், சரியா? இந்த பயத்தை வெட்டி, இந்த தரித்திரத்தை வெட்டி, இந்த நோயை வெட்டி, இப்படியே வெட்ட வெட்ட கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இது வளர்ந்துட்டே இருக்குது. வெட்டுனா வேரில் வெட்டணும். ஏமே கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெட்டுனா வேரில் வெட்டணும். அதனால தான் கொலாசியர் 2 சொல்லிருச்சு பாருங்க, நீங்கள் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, அவரிலே வேறு கொண்டிருங்கள். வேரில் பிரச்சனைனா மேலே வரைக்கும் அந்த பிரச்சனை வந்துடும். இப்போ மரணத்தோடைய வேரை வெட்டுனா மேலே இருக்கிற பயத்தை, மேலே இருக்கிற தரித்திரத்தை, மேலே இருக்கிற இந்த நோயை, மேலே இருக்கிற இந்த ப்ராப்ளம்ஸை, மேலே இருக்கிற இந்த சமாதான குறைவை உட்கார்ந்து ஒவ்வொன்றா டீல் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. மொத்தமாக சோழியை முடிச்சிடலாம். ஏமே ஹல்லேலூயா, மொத்தமாக முடிச்சிடலாம் பாருங்க. இயேசு என்ன பண்ணார், சிலுவையில் மரணத்தை மொத்தமாக முடித்தார். ஏமே மரணத்தை மொத்தமாக முடித்தார். சொல்லுங்க, மரணத்தை இப்படி மரணத்தினால் ஜெயித் பிசாசின் அதிகாரத்தை பிடுங்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார் பாருங்க. பவுல் இப்படி சொல்கிறார், பிலிப்பியர் எடுங்களேன், உங்களுக்கு வாசிக்கிறேன். வேற லெவல் மனுஷனாக இருக்கிறார் பாருங்க பவுல். கிறிஸ்து இயேசு மரித்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்துகிட்டே வராரு. செஞ்சுட்டு வரும்பொழுது அப்படி சொல்கிறாரு, மரணத்தை பற்றி அவர் பேசும்போது இப்படி சொல்கிறார், மரணம் வந்து எனக்கு ஒரு லாபகரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறார். மரணம் எனக்கு ஆதாயம் அப்படிங்கிறார். சாவு எனக்கு ஆதாயம் அப்படிங்கிறார். இட்ஸ் a பெனிஃபிட் அப்படிங்கிறார். சாவு எனக்கு ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறார். சொல்லிட்டு இப்படி சொல்கிறாரு, அங்கே போனால் நல்லாயிருக்கும், செத்து பரலோகம் போயிட்டோம்னா ஆண்டவரோடு இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் இங்கே உள்ள சபைக்கு நான் தேவைப்படுறேனே, இங்கே இருக்கிற சபைக்கு நான் தேவைப்படுறேனே, அதனால் நான் இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. யோ, உமக்கு ஏன் இதெல்லாம் சொல்லி கொடுத்தான்? இன்பம், துன்பம், சாவு, மரணம், கொட்டாவி, இன்னும் சில ஆவி, இன்னும் சில வாயுக்கள் வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் ஏன்னு கேட்க முடியாது அப்படிங்கிறது தானே பழமொழி. தும்மல், இருமல் இதெல்லாம் வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் ஏன்னு கேட்க முடியாதுங்கிறது தானே பழமொழி. நீ என்ன தைரியத்தில் சொல்கிற மரணத்தை தள்ளி போடுவேன் அப்படின்னு நீ எப்படி சொல்லுவ? பிலிப்பியர் 1:21 என்ன சொல்கிறாரு? லாபம் தான் எனக்கு, சாவு வந்து எனக்கு பெனிஃபிட் தான், போனால் நல்லா தான் இருக்கும், ஆனால் எனக்கு இங்கே இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே, அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே இருக்கிறதே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார். மரணம் என்னையை செலக்ட் பண்ண முடியாது, நான் தான் மரணம் வேணுமா வேண்டாங்கம்மாங்கிறத செலக்ட் பண்ணணும். பாருங்கள், சாவாமையை நம்ம முழுமையாக நம்புகிறோம், சரியா? மனுஷன் சாகாமல் பிழைத்திருக்க முடியும் என்கிற சத்தியத்தை நம்ம நம்புகிறோம். தேவன் மரணத்தையே ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னால் மனுஷனுக்கு சாவே கிடையாது அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். ஆனாலும் கூட சிலருக்கு வந்து என்னென்னா, வேண்டாம் முடிச்சாச்சு போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வருது பார்த்தீங்களா? அவங்களுக்காகவும் நான் சொல்கிறேன், மரணம் என்ன தேர்ந்தெடுக்கக்கூடாது. டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டு அந்த மரணத்தை தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏமே என் சரீரம் பலவீனப்பட்டதுனால அந்த மரணம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது. மரணத்தை தொடணுமா வேண்டாமாங்கிறத நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு பவுல் ஒரு அதிகாரத்தை கையில் எடுக்கிறாருன்னா அவர் சொல்றாரு, அப்போ என்ன மாதிரியே நீயும் அதிகாரத்தை கையில் எடுக்க முடியும். நீ சொன்னா அந்த நாள் தான் அது நடக்கும், அது வரைக்கும் நீ போக வேண்டிய அவசியம் அல்ல அப்படிங்கிறார். ஏமே நீ போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன் தீர்க்க தரிசனமா, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை அவங்க நல்வாழ்வை பார்த்துட்டு தான் நீங்கள் கண்ணை மூடுவீங்க. நீங்கள் கண்ணை மூடணும்னு ஆசைப்பட்டா. பிரதர் கல்யாணம் ஆகி எத்தனையோ வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லை பிரதர், உங்களுக்கான வார்த்தையை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன்.
உங்கள் வாழ்க்கையில் வேறு விட்டு இருக்கிற அந்த மரணம் இன்றைக்கு துண்டிக்கப்படுது. உங்கள் கர்ப்பத்தில் ஜீவன் உண்டாகுது. ஆமென், ஆமென். உங்கள் பிள்ளைகள் கர்ப்பத்தில் ஜீவன் உண்டாகுது. மோரபா சந்தலபா ரிதலமா ரத்தக்கா மடரதலபா, ஜீவன் வேறுவிடுது, ஜீவன் வேறுவிடுது. இப்படி சொல்றாரு பாருங்க. வெளிப்பேர் 1, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். அப்படியே ஒரே குழப்பமா இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன்னா சரீரத்தில் இருந்தால் எனக்கு வேலை இருக்குது, அதனால் போவா வேண்டாமான்னு ஒரே குழப்பமாக இருக்குது. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். எல்லாரும் இப்போ என்னையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்கள். எப்படி சொல்லணும்? நான் இந்த சரீரத்தில் தரித்திருப்பது ஜாவா பிரதர் உங்களுக்கு அவசியம்னு சொல்லுங்கள். ஆமென், ஆமென். சீரியஸ்லி சொல்கிறேன். நான் போன மீட்டிங்லேயே சொன்னேன், இந்த நீங்கள் யாருக்கு தேவையோ இல்லையோ, நீங்கள் இந்த ஜேபி மினிஸ்ட்ரிக்கு தேவை. ஆமென். யாருக்கு தேவையோ இல்லையோ இந்த ஜேபி மினிஸ்ட்ரிக்கு தேவை. யாருக்கு தேவையோ இல்லையோ இந்த ஜேபி மினிஸ்ட்ரிக்கு தேவை. யூ ஹாவ் அ பர்பஸ், யூ ஹாவ் அ காலிங். ஆமென். யூ ஹாவ் அ பர்பஸ், யூ ஹாவ் அ காலிங். அதுதான் அவர் சொல்கிறார் பாருங்க. சரீரமாகிய சபைக்கு நான் தேவை, நீங்கள் போய் கொண்டிருக்கிற சபைக்கு நீங்கள் தேவை. எங்கள் பாஸ்டர்லாம் எங்களை மதிக்கிறதே இல்லைங்க, எங்கிட்ட பேசுகிறதே இல்லைங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை அவர் பேசுகிறாரு பேசலை, உங்கள் சரீரமாகிய சபைக்கு நீங்கள் அவசியம். இந்த அவசியத்தை யாரோ முடிவெடுக்க வேண்டியதில்லை, நீங்கள் முடிவெடுத்தாலே போதும். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் செத்து ஒளியும் பாருங்கள். ஏமே நோய்வாய்ப்பட்டு ரொம்ப நாளாக இருக்கிறீங்க, ஒரே நோயோடையே ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்குது பிரதர். மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, நெஞ்சு பிடிக்கிற மாதிரி இருக்குது, காது குடையுது, கண் எப்படி அவியுது, கிட்னி கல், அங்கே வாயு, இங்கே பிடிப்பு, இங்கே துள்ள, அது பண்ணுது இது பண்ணுது, ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். சரீரமாகிய சபைக்கு நான் தேவை. ஏமே ஹல்லேலூயா. இந்த வியாதி எல்லாம் மரணத்தினுடைய வேறா இருக்கு பாருங்க. உங்கள் சபையாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அப்படின்ற ஜீவன்ல நீங்க உங்களை கனெக்ட் பண்ணும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா, அந்த ஜீவன் பாய ஆரம்பித்துறது, இந்த சரீரத்தின் பலவீனங்கள் ஓடிடுது. ஏமே ஹல்லேலூயா. புரியுதா? உங்கள் சரீரமாகிய சபைக்கு நீங்கள் தேவை. இந்த ஜேபி மினிஸ்ட்ரி ஒரு கர்த்தருடைய சரீரமாகிய சபையாக இருக்குது. ஏமே ஹல்லேலூயா. இதிலிருந்து சில ஜீவன்கள் வெளில வந்துட்டு இருக்குது. அதில் முக்கியமான ஒரு ஜீவன் என்ன தெரியுமா? கடனற்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா. கடனற்ற வாழ்க்கை. உங்கள் பர்பஸை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிற ஒரு அபிஷேகம். எத்தனையோ பேர் பர்பஸே இல்லாமல் இந்த மினிஸ்ட்ரியை தொடர்பு கொண்டிருக்கிறாங்க பாருங்க. 1-2 வார்த்தைகளில் அவங்க யார், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க காலிங் வெளியில் வந்து அழகாக அவங்களுடைய வேலையை செய்துட்டு இருக்கிறாங்க. ஏமேன். திரளான சாட்சிகள் இருக்குது, திரளான சாட்சிகள் இருக்குது, திரளான சாட்சிகள். நான் சொல்கிறேன், பர்பஸே இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் சுற்றிட்டு இருக்குது, பர்பஸே இல்லாமல் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அந்த ஜீவன் வெளிப்பட போகுது. ஹல்லேலூயா. ஆமென். எந்த நோக்கத்திற்காக தேவன் உங்களை அழைத்தாரோ, கொண்டு வந்தாரோ, இந்த பூமியில் வைத்தாரோ, அந்த நோக்கம் வெளியில் வரப்போகுது, அந்த நோக்கம் வெளியில் வரப்போகுது. ஆமென். ஹல்லேலூயா. தைரியமாக சொல்கிறாரு பாருங்க. ஏய், அந்த கண்ட்ரோல் என் கையில் இருக்குடா, போகணுமா வேண்டாமாங்கிறத நான் யோசிக்கணும். டாக்டர்ஸ் ரிப்போர்ட் அதை சொல்லக்கூடாது. ஆமென். என் மனைவி சொல்லக்கூடாது, என் பிள்ளைகள் சொல்லக்கூடாது. நான் முடிவெடுக்கணும். நான் போகணுமா வேண்டாமாங்கிறத நான் முடிவெடுக்கணும். எந்த மனுஷனும் அந்த முடிவை எடுக்க முடியாது. உயிரை கொள்கிற மனுஷனுக்கெல்லாம் பயப்படாத அப்படிங்கிறார் பாருங்க ஆண்டவர். உயிரை தானே கொள்வான், அவனுக்கு பயப்படாத, ஏன்னா இந்த ஜீவனா மரணமாங்கிறத நீ முடிவெடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க, நான் முடிவெடுத்துருக்கிறேன். இந்த ஜேபி மினிஸ்ட்ரேஸை இது 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 இப்போ இருக்கிறத காட்டிலும் கோடி மடங்கு பெருகிறத என் கண்ணால் நான் பார்க்க போகிறேன். டிக்ளேர் இட் வித் மீ. பர்பஸோட கனெக்ட் ஆகுங்க. நான் சொல்கிறேன், இல்லைன்னா உங்களுக்கு எந்த மினிஸ்ட்ரியோட உங்களுக்கு பழக்கமோ அந்த மினிஸ்ட்ரியோடலாம் நீங்கள் சொல்லுங்கள், அதோட கனெக்ட் பண்ணுங்கள். அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோட கனெக்ட் ஆகுங்க. உங்களை நீங்கள் இணைத்துக்கோங்க, அந்த பர்பஸோட ஜாயின் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், அங்கே இருக்கிறதான ஜீவன் என்ன பண்ணுன்னா உங்கள் சரீரத்தில் சுகத்தை கொடுக்கும் பாருங்க. பவுலுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, கொஞ்சம் நெஞ்ச
பிரச்சனை இல்லை. போகிற இடத்துலலாம் அடி வெட்டு குத்து, சரியா? போகிற இடத்துலலாம் செத்து போயிட்டான் அப்படின்னு நினச்சி தூக்கி போட்டாங்களாம். லிட்ரலாகவே செத்தே போயிருக்கிறார் நிறைய இடத்துல. ஆனால் திரும்ப உயிரோட எழுந்திரிச்சு வந்துட்டார். ஏன்னா இவர் தான் வாயில் வச்சிருக்கிறாரு கண்ட்ரோலை. என்னைக்கு போகணுங்கிறத நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு இருக்கிறார் பாருங்க. இப்படி இந்த மரணத்தை ஜெயித்ததை குறித்ததான வெளிப்பாடு எல்லா இடத்துலையும் இவரால் தைரியமாக போய் நிற்க முடியுது. ராயனுக்கு நான் அபயமிடுகிறேன் அப்படிங்கிறாரு. கவர்னரை விட மேலே உள்ள பதவி அதெல்லாம், பிரதமரை விட மேலே இருக்கிற ஒரு பதவி. நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன் அப்படிங்கிறாரு. அவனை போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னையா தைரியம்? ஏன்னா மரணத்தையே ஜெயித்த ஒரு தைரியம். ஆமென். என் கிறிஸ்து, என் ஆண்டவராகிய இயேசு மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை அப்போ நானும் ஜெயித்திருக்கிறேன். அவன் என்ன செய்வான்? மிஞ்சு போனான். மனுஷன் உயிரை தானே கொள்ளுவான். நான் மரணத்துக்கே பயப்பட மாட்டேன்டா. மரணமே என்ன ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற தைரியம் எல்லார் முன்னாடியும் தைரியமா நிற்குது பாருங்க. சில காரியங்களை செய்ய ஆரம்பித்து பயந்து விட்டுருக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். ஆமென். இன்றைக்கு அந்த பயம் உங்களை விட்டு அகன்று போகுது. ஹல்லேலூயா. இதை செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு அச்சுறுத்தலோடையே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பாருங்க. இன்னைக்கு கால் எடுத்து வைக்க போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கால் எடுத்து வைக்க போறீங்க. மோரபா ஷந்தலபா ரிதலபா. ஐ பிலீவ் இந்த மெசேஜை கேட்குற நிறைய பேர் உங்களுடைய புதிய பிஸ்னஸை நீங்கள் துவங்க போகிறீங்க. ஆமென். சில மரணத்தினால் உண்டான பயம், அது நிமித்தமாய் உண்டான ஸ்டக் கண்டிஷன் எல்லாம் இன்னைக்கு மாறுது இயேசுவின் நாமத்தினால. மோரபா ரக்கா மடரதலபா ஷியந்தலபா ரிதலமா மாரபா ரக்கா மடரதலமா ஷந்தலபா ரிதலபா. வெளிப்பாடு புத்தகத்தை எழுதின யோவான் அவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பிடிச்சி கூட்டு போய் பத்மு தீவில் போட்டாங்க. பத்மு தீவு அப்படிங்கிறது ஒரு ஜெயில் மாதிரி. போனால் ரிட்டன் கிடையாது. அது மரணத்தினுடைய அடையாளமான ஒரு இடம். கண்டிப்பாக செத்து போவாங்க. விஷ பாம்புகள் இருக்கும், விஷ பிரச்சனைகள் இருக்கும், நிறையா இருக்கும். அந்த இடத்துல யோவான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து அவர்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? பயந்து போயிருக்கிறார். சாவு வருமோ, சாவினால் நம்ம சிக்கிருவோமோ, அந்த மரணம் நம்மளை ஆண்டு கொண்டுமோங்கிற பயம் இருந்துட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் வாரார் பாருங்க. வந்து இப்படி சொல்கிறாரு. 17வது வருஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். என்ன சொல்லுங்க? முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். என்ன சொல்றாரு? நான் மரணத்தை ஜெயிச்சிட்டேன், செத்தேன், ஆனால் நான் உயிரோட இருந்துட்டேன். இப்போ சதா காலமும் நான் உயிரோட இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. 2 சாவியை என்ன பண்ணிக்கிட்டாரு? கையில் எடுத்துக்கிட்டாரு. ஏமே 2 சாவியை கையில் வச்சுக்கிட்டாரு பாருங்க. 2 சாவியை கையில் வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, எப்பா செத்துருவேன்னு பயப்படாத, மரணத்துக்கான சாவி என் கையில் இருக்கு. மரணத்திற்கான சாவி இப்போ என் கையில் இருக்குது. நான் சொல்கிறேன், நீ சாக மாட்டே அப்படிங்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மரணத்துக்கான சாவி அவர் கையில் இருக்குது. சேஃபாக இருக்க வேண்டியவர் கையில் இருக்குது. தட் மீன்ஸ் அவர் கையில் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அது உன் கையில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சீசர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? அதிகாரத்தை கொடுத்தார் அப்படின்னு இருக்குது. சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? யூ ஆர் ஆத்தரைஸ்டு பீப்புள் அப்படிங்கிறார். என் பேரை யூஸ் பண்ணிக்கோ, யூ ஆர் ஆத்தரைஸ்டு பீப்புள் அப்படிங்கிறாரு. இப்போ சாவியை கையில் வச்சுட்டு சுற்றிட்டு அவர் சொல்கிறாரு, மரணத்தினுடைய சாவியே என் கையில் இருக்குது, நீ ஏன் உனக்கு சாவு வரும்னு பயப்படுற அப்படிங்கிறாரு. ஏமே ஹல்லேலூயா. மோர் அப்போ கவனிக்கிறீங்களா? ஐயோ, வேற லெவலில் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்கள் ஜீவனை பறிக்க முடியாதுங்க. எவனாலையும் பறிக்க முடியாது. எவனாலையும் பறிக்க முடியாது. எந்த நோயினாலையும் பறிக்க முடியாது. அவர் கீழே கையில் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. கையில் வச்சு சுற்றிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்கிறாரு? விஷனில் வருது பாருங்க. விஷனில் வருது. கீழே கையில் வச்சுருக்காரு. மரணத்தினுடைய சாவி என் கையில் இருக்குடா அப்படிங்கிறாரு. சாவியை தூக்கி காட்டிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. விஷனில் தெரியுது அப்படியே. மரணத்தினுடைய சாவி என் கையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, பாதாளத்தினுடைய சாவியும் என் கையில் தான் இருக்குது. பிசாசினுடைய வீட்டின் சாவியே என் கையில் தான் இருக்குது.
பிசாசினுடைய வீட்டு சாவியே என் கையில தான் இருக்குது. பாதாளத்திலிருந்து ஏதாவது ஒன்று உன்ட்ட ஏறி வரும், நீ பயப்படாத, அவன் சாவியும் என் கையில தான் இருக்குது, மரணத்தின் சாவியும் என் கையில தான் இருக்குது அப்படிங்கிறார். ஐயோ, உங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்க, இந்நேரம் வேற லெவல் ஆகியிருக்கணும், இதெல்லாம் ஃபயர் ஆகிருக்கணும், அப்படியே காப்பான்னு எரிஞ்சிருக்கணும். உன் பெற்றாருடைய மரணம் எவன் கையிலையும் இல்லை. நான் சொல்கிறேன், அவங்கள பார்த்து ஜீவனை பேசுங்க. அவன் சாவி சேஃபானவருடைய கையில் இருக்குது. பாருங்கள், வீட்டிலேருந்து கிளம்பி போகிறோம், திடீர்னு பார்த்தா கும்பலாக கிளம்பி போவோம். கிளம்பி போகும்போது வீட்டை யார் பூட்டினான்னு தெரியாது, வீட்டை யார் பூட்டினான்னு தெரியாது. பாருங்கள், திடீர்னு காரில் ஏறினதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, சாவி யார்கிட்ட இருக்கு அப்படிங்கும்போது, எப்போ கவி சாவி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாலோ அப்போ தான் ஒரு சேஃபான ஃபீல் வரும் பாரு, அப்போ தான் ஒரு சேஃபான ஃபீல் வரும். ஏன்னா சேஃபான ஒருத்தருடைய கையில் சாவி போயிட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு பயமும் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் அதே தான். இப்போ மரணத்தினுடைய சாவி சேஃபான ஒருத்தருடைய கையில் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இந்த மரணம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. நீங்கள் ஜீவனை அடைந்து ஆளக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, சாந்தலபா ரிதலபா. பெரிய பெரிய ஆட்களுக்கான மதிப்பு என்ன தெரியுமா? எவ்வளவு சாவி இருக்குதோ அப்போ தான் அவங்க பெரிய ஆட்கள்னு அர்த்தம் இல்லையா? முன்னாடிலாம் மனைவி வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, கொத்து சாவியை தூக்கி மாமியார் மருமக கையில் கொடுப்பாங்க. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, இந்த அதிகாரம் முழுக்க உன் கையில் வந்துருச்சுமா அப்படின்னு அர்த்தம். இனிமேல் இந்த வீடு உன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி அர்த்தம்னு சொல்லி கொடுப்பாங்க பாருங்கள். இப்போ நம்மளும் அப்படிப்பட்டவர் தான். இவர் ஏகப்பட்ட கீயை கையில் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறார். பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு வருது. அவர் சொல்கிறாரு, எப்போ இந்த கீ இனிமேல் உன் கையில் இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. என்ன கீ அது? நீ நினைக்கும் போது பரலோகத்தை திறந்துக்கோ, நீ நினைக்கும் போது பரலோகத்தை மூடிக்கோ. நீ கட்டுவது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ கட்டவிழ்ப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாவியை கையில் கொடுத்துட்டாரு. இன்றைக்கு அதே சாவியை தான் உங்கள் கையிலையும் என் கையிலையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஏமே இது பாருங்க, நீங்கள் கட்டுவது கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் கட்டவிழ்ப்பது ஆங்கே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஹாரபா சந்தலமா ரிதலபா ரத்தக்கா மடரதலபா மோரபா சதலபா. இந்த சொர்க்கத்தினுடைய சாவி இன்னைக்கு உங்கள் கையிலையும் என் கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்குது. மரணத்தினுடைய சாவி இன்னைக்கு உங்கள் கையிலையும் என் கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை கரெக்டாக இவர் ஆக்டிவேட் பண்ணுறாரு, பவுல் ஆக்டிவேட் பண்ணுறாரு. மரணத்தினுடைய சாவி எங்கள் அப்பா கையில் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணுறாரு பாருங்க. இந்த மரணத்தை அவர் ஜெயித்தாருங்கிற அறிவு உங்கள் வாழ்க்கையில் எதை குறிச்சும் பயம் இருக்காது. யோசிச்சு பாருங்களேன், பிள்ளைங்க படிக்க அனுப்பும்போது என்ன பயம் உங்களுக்கு? நிறைய தகவல்களை கேட்டு கேட்டு கேட்டு, ஐயோ அந்த பஸ்ஸில் இப்படி ஆகிட்டாமே, அந்த வாலிப பிள்ளைக்கு இப்படி ஆகிட்டாமே, இவங்களுக்கு அப்படி ஆகிட்டாமே, அவங்களுக்கு இப்படி ஆகிட்டாமே, எல்லா தகவல்களும் தான் என்ன பண்ணுது, கொண்டு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்த நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை, தகவல் காரணம் அல்ல, தகவல் வருது, ஆனால் இந்த காரியம் மரணத்துக்கு நேராக கொண்டு போயிருமோ அப்படிங்கிற பயம்தான் பாருங்க. இப்போ சாவி என் கையில் இருக்கு அப்படின்னா நான் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏமே தூக்கி அனுப்பிச்சு விட போகிறேன், சாவி என் கையில் இருக்கு. சாவியில் சொல்லுங்க, சாவி என் கையில் இருக்குது. மரணத்தின் சாவி மட்டும் இல்லை, பிசாசினுடைய வீட்டின் சாவியே என் கையில் தான் இருக்குது. அவன் நினச்ச நேரத்தில் அந்த நேரத்துலலாம் வந்து என் வாழ்க்கையில் விளையாட முடியாது. நான் பூட்டினது தான். ஏமே மோரபா பாதாளத்தின் சாவியும் திறவுகோள்களையும் உடையவராக இருக்கிறேன். இன்னொன்று சொல்கிறாரு பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், வெளிப்படுத்தின 3:7. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்ன சொல்லுங்க, தாவீதின் திறவுகோல். தாவீதுக்கு ஒரு சாவி கொடுத்துருந்தான் ஆண்டவர். அது என்னவா? அவன் பூட்டது தான், அவன் திறந்தது தான், அவன் புறஜாதியை ஒர்ஷிப்புக்குள்ளே ஏற்றினது தான். ஓபேத் ஏதோங்கிற புறஜாதியை, லேவி கோத்திரம் மட்டுமே நின்று ஒர்ஷிப் பண்ண வேண்டிய இடத்துல புறஜாதியை கொண்டு வந்து உள்ளே ஏற்றுறான் பாருங்க. அவன் திறந்து விட்டது தான் அப்படின்ட்டார் ஆண்டவர். ஒருவனும் புசிக்கக்கூடாத சமூகத்தை அப்பத்தை எடுத்து இவனுடைய ஆட்களும் சாப்பிட்றாங்க பாருங்க. ஆசாரியன் தவிர வேறு ஒருவனும் சாப்பிடக்கூடாத அந்த அப்பத்தை எடுத்து சாப்பிட்றான் பாருங்க. இயேசுவே வந்து சொல்கிறாரு, எப்போ அவன் சாப்பிட்டது உனக்கு தெரியும்ல, பசியாக இருக்கும் பொழுது
அவனே ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டாரு. ஏன்னா அவன் திறந்தது தான், அவன் ரூலை மாற்றினது தான் அப்படின்ட்டார். என்ன மாதிரியான சாவி பாருங்க இது. மோராபா ஷான்சாலாபா. உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சுது? எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிற பாருங்க. நான் திறந்தது தான், நான் ரூலை மாற்றினது தான். எவ்வளோ பெரிய பிரமாணத்தின் ரூலையே உட்காந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன். சமூகத்தை அப்போங்க புறஜாதி உள்ளே ஏறுதுங்க ஒர்ஷிப்பில், கட்டளையே மீறப்படுதுங்க. தாவீதுக்கு ஒரு சாவி கொடுத்துட்டேன்ப்பா, ஏன்னா இது அவன் ஐடியா, இந்த ஆலயம் யார்? அவனுடைய ஐடியா. அவன் திறந்தது தான், பூட்டினது தான் அப்படின்ட்டார். அதே சாவியை இன்றைக்கு பத்மதீவில் வச்சு யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. எப்போ அந்த சாவியை நான் தரேன், நான் திறக்கிறவரும் ஒருவனும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் அவர் என்னைக்கோ மரணத்தையும் பாதாளத்தையும் பூட்டிட்டாரு. ஆமென். என்னைக்கோ சொல்லுங்க, என்னைக்கோ தன்னுடைய மரணத்தினால மரணத்தின் வாசலையும் பாதாளத்தின் வாசலையும் பூட்டி கொத்துச்சாவியை கையில் எடுத்து இன்னைக்கு என் கையில் அவர் தந்துட்டாரு. அது அவர் கையில் இருந்தால் கூட பிரச்சனைங்களா, இன்னைக்கு என் கையிலே கொடுத்துட்டாரு. அதை பவுல் ஆக்டிவேட் பண்ணுறாரு. இங்கே இருக்கிறது ரைட்டு, அங்கே போனால் நல்லா தான் இருக்கும், ஆனால் இல்லை இங்கே எனக்கு வேலை இருக்குது. ஆமென். யூ ஹாவ் அ பர்பஸ். ஜேபி மினிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஆமென். நீங்கள் யாரானாலும் இருங்க, உங்களுக்கு முக்கிய பொறுப்பு இந்த இடத்துல இருக்குது, இந்த மினிஸ்ட்ரியில் இருக்குது, இந்த பாடி ஆஃப் கிரைஸ்டில் இருக்குது. அதற்காகவே நீங்கள் ஜீவன் அடைந்து ஆளுவீர்கள். ஆமென். நீங்கள் வாழுவீங்கன்னு நான் சொல்லலை, நீங்கள் ஐசியூவில் ஜீவனோடு இருப்பீங்கன்னு நான் சொல்லலை, அந்த ஜீவனை நான் சொல்லலை. ஃபுட்பால் கிரவுண்டில் இருந்த மாதிரி எழுந்து ஆளுவீர்கள், நீங்கள் பயம் இல்லாத இருப்பீர்கள், தீகளுக்கு தூரமாவீர்கள். ஹல்லேலூயா. மரணத்தின் வாசலே மூடப்பட்டுருச்சுன்னு சொன்னால் நான் இது எதுக்கு பயப்படணும்? எத்தனை முறை என்னை வெட்டினா நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் ஏன் பயப்படணும்? எவ்வளோ பாய்சனை குடித்தாலும் எனக்கு ஜீவன் போகாதுன்னு சொன்னால் நான் ஏன் பயப்படணும்? பாய்சன் லிட்டராக குடித்தாலே உங்கள் ஜீவன் போகாததுன்னா இப்படி போன வைரஸ் போனதுனால உங்கள் ஜீவன் என்ன ஆயிரப்போகுது? எல்லாரும் சொல்லுங்கள், இப்பொழுதே என் சரீரத்தில் இருக்கிற தேவையில்லாத வைரஸ் செத்து மடிகிறது இயேசுவின் நாமத்தினால. சுகர் நிர்ணயிக்க முடியாது, பிரஷர் நிர்ணயிக்க முடியாது, எந்த மேனேஜரும் நிர்ணயிக்க முடியாது, என் வேலை நிர்ணயிக்க முடியாது என் மரணத்தை, என் குடும்பம் நிர்ணயிக்க முடியாது என் மரணத்தை. ஹல்லேலூயா. நானோ ஜீவன் அடைந்து ஆளுவேன். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவன் அடைந்து ஆளுவேன். பர்பஸ் ரிவீல் ஆகும். மரணத்தை ஜெயித்தவரை பற்றி நினைச்சிட்டா உங்க பர்பஸ் நோக்கி நீங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஐசியூல இருக்கிற வரைக்கும் தான் என்ன பர்பஸ்னு தெரியாது. ஐசியூல இருந்து வெளியே வந்துட்டா அடுத்த வேலையை நோக்கி பயணிக்கிறாங்க பாருங்க. அதேதான் இது வரைக்கும் ஐசியூ கண்டிஷன்ல இருந்தது, வென்டிலேஷன் கண்டிஷன்ல இருந்தது எல்லாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இயேசுவின் நாமத்தினால. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்து. மோசமான பயம் மரண பயம், மோசமான பயம் மரணம். இயேசு சொல்றாரு பாருங்களேன், மரணங்கிறது நித்திரை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? தூக்கம் வந்ததுன்னா இளைப்பாற போகணும்னா, இளைப்பாற போகணுங்கிறத முடிவெடுக்கிறது யாரு? கட்டிலா நானா? எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். நான் தூங்க போகணும்னு முடிவெடுக்கும் பொழுது அந்த முடிவை எடுக்கிறது நானா கட்டிலா? நீ தூங்கு அப்படின்னு சொல்லி கட்டில் உங்க முன்னாடி சர்ன்னு நிற்கிறது இல்லை இல்லையா? நான் தான் முடிவெடுக்கணும், கட்டிலுக்கு போகணுமா வேண்டாமான்னு. நான் தான் முடிவெடுக்கணும், கட்டிலுக்கு போகணுமா வேண்டாமான்னு. ப்ரெஷரும் சுகரும் என் முன்னாடி நின்றுட்டு இந்த முடிவை நீ எடுன்னு சொல்லக்கூடாது. இல்லாத நோய்களும் இல்லாத பிரச்சனைகளும் நின்று நீ முடிவெடு அப்படின்னு சொல்லக்கூடாது பாருங்க. நான் முடிவெடுக்கணும், கட்டிலுக்கு போகணுமா வேண்டாமாங்கிறத. ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த யாக்கோபு என்கிற மனிதன் கட்டிலில் போய் ஏறி உட்காந்துட்டு முடிவெடுக்கிறான் பாருங்க. நான் தேர்ந்தெடுத்துட்டேன், போகணும்னு நான் தேர்ந்தெடுத்துட்டேன், வா எல்லாரையும் வா, நான் எல்லாரையும் ஆசீர்வதிச்சு முதிர் வயதில் கடிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருந்து காலம் அடக்கி நான் போகிறேன் அப்படிங்கிறான் பாருங்க. வாவ் வாவ். விருதா பிரியனாய் தாவீது மரித்தான் அப்படின்னு இருக்குது. எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தவனாய் மரித்தான் அப்படின்னு இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா என்னமோ பர்பஸ் எல்லாம் முக்கால்வாசி செஞ்சு முடிச்சுட்டேன்னு? இல்லை, 1% கூட தேவன் வைத்திருக்கிறத நீங்களும் செய்யலை, நானும் செய்யலை. நான்லாம் 0.0000000000001% கூட தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை இன்னும் நான் நிறைவேற்றலை. அதில் அப்போ எனக்கு ரொம்ப தைரியம் வந்துடுச்சு, அவ்வளோ சீக்கிரத்தில் நான் சாக மாட்டேன்டா, இன்னும் பர்பஸ் நிறையா இருக்குது.
இன்னும் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. எல்லாம் வெற்றிகரமா செய்து முடிச்சுட்டு, ஆமா 4ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறையும் பார்த்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கால் மேல காலை போட்டு ராஜா மாதிரி உட்கார்ந்து ஒவ்வொருத்தருக்கா ப்ராஃபஸி பண்ணி, இப்படிலாம் நீ இருப்படா, நீ நல்லா இருப்படா, தாய் நீ நல்லா இருப்பம்மா, அம்முக்குட்டி நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா பிளஸ் பண்ணிட்டு தான் சொல்லிட்டு கண்ணை மூடணும். ஏமே கண்ணை மூடணும். நான் அப்பவும் விருப்பப்பட்டா, அப்பவும் நான் விரும்பினா. மரணத்தினுடைய கொடூரம் எனக்கு தெரியும் பாருங்க. அதனால தான் இதை எதிர்த்து நான் பேசிட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இதையும் வச்சுட்டு 4 பேர் வருவான், அடையாப்பா உங்க குடும்பத்தில் மரணமே நடந்தது இல்லையா அப்படின்னு. மரணம் நடந்ததுனால தான் அவ்வளவு எதிர்த்து பேசிட்டு இருக்கிறேன் நான். இனி அப்படி ஒரு துர்ச்சம்பவம் யார் குடும்பத்திலையும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் பேசிட்டு இருக்கிறேன். இனி ஒருத்தர் கூட வாலிப வயதில் மறிக்க கூடாது. இனி ஒருத்தர் கூட பிள்ளைகளை அனாதையா விட்டுட்டு போகக்கூடாது. இனி ஒருத்தர் கூட பிள்ளைகளை பறி கொடுத்துட்டு உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் எதிர்த்து பேசிட்டு இருக்கிறேன். ஏமே நான் சொல்றேன், என்னோட கை கோர்த்து நில்லுங்க. நிறைய செத்தவர்களை உயிரோட எழுப்ப போறோம். ஆமே மோராபா இந்த ஜீவன் புறப்பட்டு வந்துட்டுனா இது தன்னுடைய வேலையை காட்டாம விடாது. ரியல் பெண்டிகாஸ்ட்னா என்னங்கிறத இது காட்டிடும் பாருங்க. இப்ப நான் சொல்ற இந்த மரணத்தை ஜெயித்த காரியம் அதுதான் ரியல் பெண்டிகாஸ்ட். ஏதோ வெள்ளச்சட்டை போடுறதல்ல, ஏதோ மீசையம் அளிக்கிறதல்ல, எனக்கு நகை வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்னு சொல்றதல்ல. பெந்தேகோஸ்தே செத்ததை உயிரோடு எழுப்பக்கூடியதுதான் ரியல் பெண்டிகாஸ்ட். ஏமே செத்ததை உயிரோடு எழுப்பக்கூடியது. ஒருத்தன் குடும்பம் செத்து போய் கிடக்குது, பினான்சியல் செத்து போய் கிடக்குது, நாளைக்கு சூசைட் பண்ணலான் இருக்கிறான். இந்த ஜீவனை தாக்கணும், அவன் உயிரோட எழும்பணும். ஏமே அவன் சொத்து பத்துகள் உயிரோட எழும்பணும், அவன் புத்தி தெளியணும், அந்த குடும்பம் மீட்கப்படணும். திஸ் இஸ் ரியல் பெண்டிகாஸ்ட். இதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏமே 4 பேரை கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக அல்ல, பிரபலமாகணும், இந்த வார்த்தைகள் பிரபலப்படணுங்கிறதுக்காக நம்ம எதுவும் பேசுறது இல்லை. சரியா? ஏதாவது ஒரு ஊழியக்காரனை பற்றி பேசிட்டா அப்படியே பிரபலமாயிடலாம் அப்படின்னு தான் நிறைய ஊழியம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நிறைய பேர் அப்படி தான் ஊழியம் பண்ணுறானுங்க. யாரையாவது ஒருத்தரை பற்றி பேசுறது, பிரபலமான ஒருத்தர்களை பற்றி அவர் அப்படி ஆகும் இப்படி ஆகும் நைஸாக அப்படியே ஏற்றி விடுறது பாருங்க. ரியல் பெண்டிகாஸ்ட் அது கிடையாது. ரியல் பெண்டிகாஸ்ட் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்கணும், 4 பேரை அனுபவிக்க வைக்கணும் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கண்ணார பார்க்க போறீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அநேக மரித்தவர்களை நீங்க உயிரோடு எழுப்ப போறீங்க. அநேகருடைய கண்ணீரை நீங்க தொடக்க போறீங்க. பல பிள்ளைகள் உயிரோடு எழும்பி வர போறாங்க. பல பேரண்ட்ஸ் உயிரோடு எழும்பி வர போறாங்க. இட்ஸ் பாசிபிள். இது நடந்தே ஆகும் பாருங்க. இது நடந்தே ஆகும். மரணம் உள்ள என்ட்ரி கொடுத்ததுன்னா என்ன நடக்கும் நான் சொல்றேன் பாருங்க. இது பிதாவோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பை முதல்ல கட் பண்ணும். சாவியை குறித்து தானே சந்தேகம் வந்துடும். சாவி நம்மகிட்ட தான் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகத்தை கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் தரித்திரம், அதுக்கப்புறம் நோய்வாய், இதெல்லாம் கடைசியில் தான் சுவாசம் போகிறது, கடைசியில் தான் நடக்குது. ஆனால் ஜீவன் ஏறி வந்தா இது உறவை அப்படியே பிதாவோடு உள்ள உறவை அப்படியே தூக்கி நிறுத்தும். அப்படியே அதிலிருந்து செழிப்பு மலரும், அதிலிருந்து சுகம் அப்படியே மலரும். சாவியை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுக்கும். ஏமேன் மோராபா சாந்தாலபா ரிதலபா. அது ரியல் பெண்டிகாஸ்ட் இந்த உலகத்துக்கு அது காட்டும் பாருங்க, அது காட்டும். ஏமேன், ஹல்லேலூயா. மோராபா சதகம் படரதலபா. யோவான் ஒரு உதாரணம் சொல்லும் போது இப்படி சொல்றாரு, உயர்த்தப்பட்ட வெண்கல சிற்பத்தை வனாந்தரத்தில் உங்களுக்கு காட்டுட்டாத. யோவான் 3 பாருங்க, யோவான் 3:14-15 பாருங்களேன். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். என்ன சொல்றாரு? மோசே எப்படி சர்ப்பத்தை உயர்த்தினாரோ அதே அளவு அதே உயரம் அந்த அளவுக்கு இயேசு உயர்த்தப்பட வேண்டும். அப்படியா சொல்றாரு? ரிசல்ட் என்னங்கிறத சொல்றாரு. வனாந்தரத்தில் மோசே உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை வச்சுட்டு என்ன பண்றாரு? எல்லாரும் அதப்பாரு, பாம்பு கடிக்கிறத பார்க்காத, அதப்பாரு உயிரோட இருப்ப, அதப்பாரு ஜீவன் வரும், அதப்பாரு மரணம் மேற்கொள்ளப்படும். இதுதான் ரிசல்ட். இந்த ரிசல்ட்டை என்ன பண்றாரு இவர்? இயேசுவை பத்தி சொல்றாரு. எப்படி அங்க உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை பார்க்கும் பொழுது ஜீவன் உண்டானதோ அதே மாதிரிதான் இயேசு சிலுவையில் இருக்க போறாரு.
அவரை நோக்கி பார்த்தவன் நித்திய ஜீவனை. நித்திய ஜீவன் உடனே செத்த உடனே பரலோகம் போறது. எட்டர்னல் லைஃப் அப்படிங்கிறது ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு ஜீவன். அதை பற்றி இது பேசுது பாருங்க. ஃபுட்பால் கிரவுண்டில் இருக்கிற ஃபுல் எனர்ஜியில் விளாடுற ஒரு ஜீவன். உன் பர்பஸ் ஃபுல்லாக நீ வெளியில் வந்து உன் திராணி முழுவதும் வெளிப்படுகிற ஒரு ஜீவன். அதுதான் நித்திய ஜீவன் பாருங்க. செத்தா பரலோகம் போகிறது நித்திய ஜீவன் தப்பாக போதிக்கப்பட்டிருக்குது. இல்லை, அது மறுமை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப், பெர்மனன்ட் லைஃப், இன்னையிலிருந்தே பூத்து குலுங்குகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்னையிலிருந்தே செழிக்கிற ஒரு வாழ்க்கை, இன்னையிலிருந்தே சில காரியங்களில் மரணத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை பாருங்க. ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுது, அங்கே நோக்கி பார்க்குறவன் ஜீவன் அடைந்தான் பாரு. அந்த மாதிரி இவரை நோக்கி பாரு, எல்லா இடத்துலையும் பரிபூர்ணம் உண்டாகும், எல்லா இடத்துலையும் ஜீவன் உண்டாகும் அப்படிங்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. இவ்வளோத்துக்கான ரிசல்ட் என்ன? இதை பற்றி நீங்கள் யோசிக்கும் போதே தேவையில்லாத பயம் உங்களை விட்டு வெளியில் போகும். ஏமே, இன்னும் பயத்தை குறித்து நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். இன்னும் சந்தேகத்தை குறித்து நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம் வர்ற புதன்கிழமை. அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தவறாமல் கலந்துக்கோங்க. வர்ற சனிக்கிழமை, நெக்ஸ்ட்டு சனிக்கிழமை இருக்கிற மந்த்லி மீட்டிங், சரியா? அந்த ப்ரொஃபட்டிக் மீட்டிங்கில் தவறாமல் கலந்துக்கோங்க. ஒண்டர்ஃபுல்லான சில வார்த்தைகளை டிக்ளேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு மட்டும் முதல்ல சொல்லிடுவா அது என்னன்ட்டு. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அடையாளமாக வைக்க போகிறார். ஏமே, இதுதான் தேவன் சொன்ன வார்த்தை. இதுதான் சனிக்கிழமை விரிவாக பார்த்து அதை டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ வர சனிக்கிழமை மந்த்லி மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொள்ள முற்படுங்கள். ஸோ அதே பில்டிங்கில், சொர்ணம் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற அதே பில்டிங்கில், திருநெல்வேலியில் அந்த போஸ்டரில் அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே அட்ரஸ் தான். ஸோ நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, அழைத்து வாருங்கள். லோக்கலில் இருக்கிறீங்க, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், மதுரைக்குள்ளே இருக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக புறப்பட்டு வாங்க, சரியா? 24/7 சுற்றி பஸ் இருக்குது. போக்குவரத்து எல்லாம் சிறப்பாக இருக்குது. நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வெரி நியர் தான். ஐயோ, முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன செய்ய முடியல நீங்கள் யோசிக்க வேண்டாம். சுற்றி ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்குது, நல்ல சாப்பாடெல்லாம் இருக்குது, சரியா? அதனால் சாப்பிட்டு திருப்தியாக கூட போகலாம். புறப்பட்டு வாங்க. வாழ்க்கை மாற்றப்படுவது நிச்சயம். நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்ப போக மாட்டீர்கள். ஆமென். ஸோ எபிரேயர் 2ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுது பாருங்க, 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். ஏமே, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி ஆனார். இயேசு மாம்சத்தில் வந்ததுக்கான பக்கா நோக்கத்தை சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. ஏன்னா இவன் மரணத்தினுடைய பயத்தில் இருந்துகிட்டு இருக்குது இந்த பிள்ளைகள். இப்போ நானும் இதே மாதிரி மாம்சத்துக்கு உட்பட்டு போய் நான் மாம்சத்தில் இருந்தாண்டா இதை ஜெயித்தேன், நீயும் ஜெயிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் வந்தாராம். இவர் தேவகுமாரனாகவே இறங்கி வந்து, ஒரு ஏஞ்சலாகவே இறங்கி வந்து இதை டீல் பண்ணியிருந்தாருன்னா நம்மகிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ அது நான் மட்டும்தான் செய்ய முடியும்னு போயிருப்பார். இது என்ன தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. இவங்கெல்லாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறாங்க, மாம்சத்தில் வாழ்கிறாங்க. இவன்கிட்ட நான் அற்புத அடையாளம் செஞ்சோம்னா நீர் ஆண்டவர், நீர் செய்வீருன்றான். இவனும் இதை ஜெயிக்க முடியுங்கிறத நான் நிரூபிக்கணும்னா நான் மாம்சத்தில் வந்து தான் ஆகணும் அப்படின்னு தான் நான் மாம்சத்தில் வந்தேன். என் மரணத்தினாலேயே அவனுடைய மரணத்தை ஜெயிச்சு இன்னைக்கு உன் கையில் நான் கொடுத்துட்டேன். சாவி இப்போ உன் கையில் இருக்குது. என்ஜாய். நீ விரும்பும்போது வா. ஏமே, 1-2 சாவி இல்லைங்க. உங்கள் பொருளாதாரத்துக்கான சாவியை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. உங்கள் சுகத்திற்கான சாவியை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. உங்களுடைய அடுத்த மூவுக்கான எல்லா சாவியும் தேவன் உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. நீ கட்டு, நான் கட்டிடுறேன். நீ கட்ட வெளுத்து விடு, நான் கட்ட வெளுத்துறேன். ஒருத்தனும் பூட்ட முடியாது, ஒருத்தனும் திறக்க முடியாது. நீ ஒருத்தன் தான் பூட்டி திறக்க முடியும். நீ பூட்டினதான் ஒருத்தனாலையும் திறக்க முடியாது. நீ திறந்ததுதான் ஒருத்தனாலையும் பூட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சாவிகளை கொடுக்குறாரு பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலே மரணத்துக்கும் பாதாளத்துக்குமான சாவியை உங்கள் கையில் கொடுத்துட்டேன். பிசாசினுடைய வீட்டு போட்டு அவன் சாவியும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீ நினைக்கிற நேரத்தில் திறந்து அவனை 2 இழுப்பு இழுத்து ஓடுறா அப்படின்னு சொல்லி அடித்து பத்தலாம். தாவீது பாருங்க, ஆட்டை கடிக்க வந்த சிங்கத்தை அடித்தான். ஆனால் தாவீதுட்ட ட்ரைனிங் ஆனவனுக்கு என்ன தெரியுமா பண்ணாங்க?
குகைக்குள்ள போய் சும்மா தூங்கி இருந்த சிங்கத்தை அடித்து கொண்டு தூக்கி வெளியே போட்டு இவனுக்கு போய் அதில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. என்ன சேட்டை பற்றியெல்லாம்? இயேசுவானவர் எதிர்கொண்ட பிசாசை ஒன்றும் இல்லாமல் பண்ணார். நான் சொன்னேன், நீங்கள் சும்மா கிடக்கிற பிசாசை அடித்து ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும். சும்மா இருக்கிற பிசாசை, பக்கத்து வீட்டில் விளையாண்டுட்டு இருந்த பிசாசை இங்கே ஓடிடு ஓடு, நான் உங்கள் வீட்டுக்காக வந்தேன், நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது, எனக்கு தெரிஞ்சவன் எவன் வீட்டுக்கு நீ வரக்கூடாது, உன் சாவி என் கையில் அப்படின்னு சொல்லி அதிகாரம் எடுக்க முடியும் பாருங்க. ஹல்லேலூயா. இன்னும் பயத்தை நிறைய விஷயத்தில் நம்ம டீல் பண்ண போகிறோம். மாம்சத்தில் வந்தவர் மாம்சத்தில் இருந்த வண்ணமாகவே தன்னுடைய மரணத்தினாலே அந்த மரணத்தை ஜெயித்தார். இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்திற்கு நாம் உட்பட்டவர்கள் அல்ல. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்றால் இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. மரணத்தின் பிடியிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், மரணத்தின் விளைவாய் வருகிற வியாதி, மரணத்தின் விளைவாய் வருகிற தரித்திரம், மரணத்தின் விளைவாய் வருகிற ஆவிக்குரிய போராட்டம், மரணத்திற்கு விளைவாய் வருகிற பிதாக்கும் எனக்கும் இடையேயான தொடர்பு, அந்த துண்டிப்பு, அது எல்லாம் நீக்கப்பட்டிருக்குது. அந்த அடிமைத்தனமே நீக்கப்பட்டிருக்குது. மீண்டும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் உங்க தந்திருக்கிறார்னு வேதம் சொல்லுது பாருங்க. ஏமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா அப்படின்னாலே மரணமும் உங்களை விட்டு போகும், பயமும் உங்களை விட்டு போகும். ஏமேன். சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். கால் அப்பா, கால் அப்பா. அப்பான்னு சொன்னாலே மரணமும் உங்க வீட்டில இருந்து போகும். அப்பான்னு சொன்னாலே மரணத்தின் விளைவாக வருகிற தரித்திரம் உங்க விட்டு போகும். அப்பான்னு சொன்னா மரணத்தின் விளைவாய் வருகிற வியாதி உங்களை விட்டு போகும். எதுக்கு நீ பயப்படணும்? வியாதிக்கு பயப்பட போறியா? மரணத்துக்கு பயப்பட போறியா? தரித்திரத்துக்கு பயப்பட போறியா? எப்பா அப்படி பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி உன்ட்ட இல்லை. அவர் மரணத்தினாலே, தன் மரணத்தினாலே ஜெயித்திருக்கிறார் பாருங்க. இப்ப கெத்தா சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. என்ன மாதிரியான சவால் பாருங்களேன். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. 15:54 பண்ணுங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஏமே நல்லா சொல்லுங்க, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஹாரபா சாந்தலபா ரிதலபா. மரணத்தின் கூரை, மரணத்தினுடைய வேற தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கிறார். அவருடைய அதிகாரத்தெல்லாம், அகங்காரத்தெல்லாம் தேவன் ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கிறார். அவருடைய அதிகாரியாகிய பிசாச தேவன் ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நம் முன்னால் ஒரு மரணமும் இருக்காது, நம் முன்னால் ஒரு பாடையும் கட்டப்படாது, நம் முன்னால் எந்த குடும்பமும் கண்ணீர் விட்டு நிற்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் வெளிச்சமாக இருக்கிறேன். சொல்லுங்க, நான் வெளிச்சமாக இருக்கிறேன். போகிற இடத்துல நான் இருளை நான் நீக்குவேன். நான் ஜீவனுடையவனாக இருக்கிறேன். போகிற இடத்துல நான் ஜீவன் இருக்கும். நான் பர்பஸை நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிறேன். எல்லாருடைய பர்பஸும் என் நிமித்தமாய் நிறைவேற்றப்படும். நான் எப்போ விரும்புகிறனோ அப்போ தான் நான் போக போகிறேன். யாக்கோபு எப்படி கட்டிலின் மேலே கால் வைத்து எல்லாரையும் ஆசீர்வதித்து கிளம்பி போனானோ, எப்படி பவுல் கிளம்பி போகும்போது நான் கிளம்பிட்டேன்ப்பா, புக்ஸை கொண்டு வா, பைபிளை கொண்டு வா அப்படின்னு சொன்னானோ, அந்த மாதிரி ஆராபா சாந்தாலமா ரிதலபா நல்ல போராட்டத்தை போராடி முடிஞ்சா போக விருப்பப்பட்டா போகும்படியா தேவன் எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம் ஆண்டவர். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மரண படுக்கைகள் எல்லாம் வெளியேறும். ஆமென். நெடுநாளாக இருக்கிற வியாதிகள் எல்லாம் அப்படியே வெளியேறும். இதெல்லாம் பயத்தினுடைய விளைவாக வந்த வியாதிகள் பாருங்க. மோரபா சாந்தாலமா மரணத்தின் விளைவாய் வந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும், இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் உண்டான யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தந்திருக்கிறது. Moreover, the power of God, the power of God, the resurrection power of God, I declare, I decree in the name of Jesus. Amen. எல்லா மரணத்தின் பாடுகளும் வெளியேறட்டும், வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால.
ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். அதே படகுல தான் அவரும் போறாரு பாருங்க. பிசாசு என்ன பண்ணுது? படகு அமிழ்க்க பார்க்குது, அப்படியே அலை நிரம்ப பார்க்குது. எல்லாரும் அதே படகுல தான் இருக்கிறாங்க, அதே படகுல தான் இயேசு இருக்கிறாரு. எல்லாருக்கும் இருக்கிறது தான் அவருக்கும் இருக்குது. ஆனால் அவர் ரம்யமாக இருக்கிறாரு. ஏன்? இவனெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் மரண பயத்தில் இருக்கிறான். இவருக்கு மரணத்தை பார்த்தா பயமே இல்லை. ஜெயிப்போண்டா அப்படிங்கிறாரு. அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுறீங்க? நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படிங்கிறான் பாருங்க. கவலையை கொண்டு வரான், பயத்தை கொண்டு வரான், எல்லாத்தையும் கொண்டு வரான் இயேசு முன்னாடி. இயேசு சூப்பராக அதை டீல் பண்ணுறாரு. ஏன்டா பயப்படணும், ஏன் கவலைப்படணும்? இறையாதே அமைதலாருன்னு சொன்னால் நிற்க போகுது. எல்லோரும் சொல்லுங்கள், இறையாதே அமைதலாருன்னு சொன்னால் நிற்க போகுது. ஐயோ சொல்லுங்களேன், சில இறைச்சல்கள் உங்கள் வாழ்க்கையில் நின்றுட்டு இருக்குது. இப்போ ஏமேன் கபன்னு கத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நின்றுட்டு இருக்குது. இப்போ நான் சொல்கிறது வேணால் லைட்டாக இருக்கலாம், ஆனால் சொல்கிற விஷயம் பவர்ஃபுல்லானது. ஏமேன் மோரபாஷ். இந்த விஷயத்தில் காட்ஸ் பவரை இன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறீங்க. ரொம்ப நாளாக கையா முய்யான்னு கத்திட்டு இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி இறையாதே அமைதலாயிரு என்கிற வார்த்தையினாலே அமைதல் படுத்தப்படுது. அவரும் அதில் தான் பயணிக்கிறாரு, இவனுக்கெல்லாம் அதில் தான் பயணிக்கிறாங்க. ஆனால் இவர் வித்தியாசமான சிந்தை உள்ளவராக இருக்கிறார். ஏன்? இவரும் மாம்சத்தில் தானே வந்திருக்கிறாரு, அவனுங்களும் மாம்சத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர் ஜெயம் கொள்ளுகிறவர். இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவினாலே நானும் நீங்களும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஏமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னு நீங்கள் விதைங்க. ஏமே உங்களுடைய விதைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தையும் நான் பிளஸ் பண்ணுறேன் டாடி. தேங்க்யூ லார்ட். இதற்கென்று விதைத்த ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மரணத்தை இவர்கள் ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார்கள். நீர் விழுங்கினது போல சிலுவையில் நீர் நாங்களும் அதே நேரத்தில் சிலுவையில் உங்களோடு கூட மரித்தோம், நாங்களும் உங்களோடு கூட உயிரோடு எழுப்பி இருக்கிறோம். இன்றைக்கு நீர் மரணத்தை ஜெயித்தது போல நாங்களும் மரணத்தை ஜெயித்திருக்கிறோம் டாடி. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கும் மரணத்திற்குமான சாவியை நீர் எங்கள் கையில் கொடுத்திருக்கிறீர். தாவீதுக்கு உண்டான திறவுகோலை எங்கள் கையில் கொடுத்திருக்கிறீர். பேதுருக்கு உண்டான சாவியும் எங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கட்டுகிறோம், சிலதை கட்டவிழ்க்கிறோம். ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை ரிலீஸ் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. சரீர சுகத்தை ரிலீஸ் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. மோரபா பிசாசினுடைய செயல்களை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. தரித்திரத்தை கட்டுகிறோம், வியாதியை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. வெளியேறட்டும், 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 வெளியேறட்டும். ஜீவனுள்ள தேவனுக்கு இது மகிமையாக இருக்கட்டும். நாங்கள் போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், போகும் இடமெல்லாம் வெளிச்சம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென்.